ஸ்டாப் கன்ஃபியூசிங் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர். நிறைய பேர் இது ரெண்டும் ஒன்று நினச்சிட்டு இருக்கீங்க. பட் தே ஒர்க் டிஃப்ரெண்ட்லி இன் பேக்கிங். பேக்கிங் சோடா சோடியம் பைகார்பனேட். பேக்கிங் சோடா ஆக்டிவேட் ஆக ரெசிபியில் ஏதாவது ஒரு ஆசிட் பேஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெமன், யோகட், வினிகர், கொக்கோ பவுடர், ப்ரௌன் சுகர். இன்கேஸ் இந்த மாதிரி ஆசிட் இல்லாத ரெசிபிஸ் யூஸ் பண்ணால் பேக்கிங் சோடா கேக் பேஸ்லேயே செட்டில் ஆகிடும், விச் வில் ரிசல்ட் இன் சோப்பி டேஸ்ட். இப்போது பேக்கிங் பவுடர், இதில் சோடியம் பைகார்பனேட், க்ரீம் ஆஃப் டார்ட்டர் அண்ட் கார்ன்ஸ்டார்ச் மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போலாம் மார்க்கெட்டில் கிடைக்கிறது மோஸ்ட்டாக டபுள் ஆக்டிங் பேக்கிங் பவுடர், விச் மீன்ஸ் பேக்கிங் பவுடரை லிக்விடில் மிக்ஸ் பண்ண உடனே ரியாக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதனால தான் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப நேரம் வெளியே வைக்க வேணாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பேக்கிங் பவுடர் ஹீட் பண்ண உடனே செகண்ட் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இன் ஃபியூ ரெசிபீஸ் நம்ம பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ரெசிபீஸில் we'll have some sort of acids in it. பேக்கிங் சோடா அந்த acids கூட ரியாக்ட் பண்ணி இனிஷியல் ரைஸ் கொடுக்கும். அந்த ரைஸ் பத்தாதனால we'll be using baking powder to give the final rice. Save this reel before you next bake. திரும்பி நான் உங்கள் ஃபீல்டில் வருவேனான்னு தெரியாது, ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா பேக்கிங் சயின்ஸ் நம்ம பார்க்கலாம்.